வணக்கம் நண்பர்களே. இந்த விட நம்ம பத்தி பேச போறோம்னா வீக்லி அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோஸ் அண்ட் கான்டென்ட் பேச சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு ராமனோ கிளிக் பேட் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோ போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் ஒரு $43,400 கிட்ட வந்து பிட்காயின் வந்து இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிட்காயின் வந்து இப்போ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் தெரிய வருது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிட்காயினோட இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த 200 EMA பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி அது பார்த்தீங்கன்னா நடக்கலை. அதுக்கு நான் கொஞ்சம் மேலே இப்போ வந்து போகிருக்கு. ஸோ அவ்வளோ பெருசாக வந்து போகலை, ஜஸ்ட் கொஞ்சம் மேலே போகிருக்கு. வெறும் ஒரு $500 மேலே வந்து போகிருக்குன்னு சொன்னால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 200 MA, அதாவது அந்த ரெட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு MA, அதாவது 200 மூவிங் ஆவரேஜை தாண்டாது அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படின்னு தாண்டிச்சுன்னா வெறும் விக் வந்து வைக்கலாம், பட் பாடி வந்து க்ளோஸ் ஆகாது அப்படின்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ பாடி வந்து க்ளோஸ் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக வந்து இல்லை ஃபியூச்சர் எவாலுவேட் பண்ண போகலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினாரியோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ கேண்டல் அப்படின்னு இது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 41,700 41,500 கிட்ட வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த கிரீன் பாக்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம், அதுக்கிட்ட தான் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா 200 MA இருக்கு. அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. ஸோ அந்த இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்கு. ஸோ நான் வந்து காலையில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் எப்படி டெலிகிராமில் அந்த இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் கன்ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு 4 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா 200 MA, அதாவது ரெட் லைன்னா மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும்ட்டு. ஸோ இன்ன வரைக்கும் வைக்கல. ஸோ 9:30 கேண்டல் க்ளோஸ் வந்து பார்க்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1:30 கேண்டல் நைட் வந்து பார்க்கணும். ஸோ அது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது பொறுத்து தான் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RSI வந்து பார்க்கும்போது RSI இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர் பாட் ஜோனுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கூல் ஆஃப் வந்து நடக்கணும். ஸோ கூல் ஆஃப் வந்து எங்கே வரைக்கும் ஆகுது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் மேக்டியில் பார்த்தீங்கன்னா மேக்டியில் பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டி வந்து அப்படியே வந்து கீழே போயிட்டு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டோகாஸ்டிக் RSI பார்க்கும்போது ஓவர் பாட் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI இன்னும் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்ல வந்து 4 ஹவர்ல இருக்கு ஸ்டோகாஸ்டிக் RSI. ஸோ இது வந்து நல்லதுக்கே கிடையாது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்ல ஸ்டோகாஸ்டிக் RSI இருக்கும்போது ரொம்ப நாள்ல அதாவது சட்டாருன்னு வந்து கீழே வந்து பிட்காயின் வந்து இழுத்துட்டாங்க. ஸோ மோஸ்டா இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓவர் பாட்ல இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு ஓவர் பாட்ல, விச் இண்டிகேட்டிங் டம்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்க வரைக்கும் டம்ப் ஆகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 20 EMA, அதாவது கிரே லைன் அப்புறமா எல்லோ லைன்னா கீழே வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தது. அது டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 200 MA அந்த ரெட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா 50 இல்லை 20 EMA பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட் பண்ண வரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,500 41,000 அந்த ஒரு ஜோன் கிட்ட, அந்த பிட்வீன் ஜோன் கிட்ட வந்து அந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரீடெஸ்ட் பண்ணதா இல்லை இதை வந்து பிரேக் அவுட் பண்ணதான் பார்க்கலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கலாம். ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ஜோனை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி மேலே வந்து போகிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த புலிஷ் ஹேமரு அப்புறமா நெக்ஸ்ட் சில கேண்டல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் நான். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் டோட்டலாக வந்து ஹை வால்யூமில் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பாக்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 EMA அந்த கிரே லைன் அப்புறமா 50 EMA எல்லோ லைன் அதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு சின்ன சின்ன கேண்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பெரிய கேண்டல் எதுவுமே இன்ன வரைக்கும் க்ளோஸ் ஆகல அதுக்கு நான் மேலே. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பேர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரீன் கேண்டலாக தெரிய வருது. பட் அது பார்த்தீங்கன்னா அந்த 50 EMA அந்த 50 MA அந்த கிரீன் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நான் மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகலை. ஸோ இது எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது? ஸோ இப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா 50 MA 20 MA மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டல் க்ளோஸ் ஆகுறது, விச் இஸ் அ பாசிட்டிவ் இண்டிகேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து இப்படியே வந்து க்ளோஸ் ஆகுமா இல்லை மறுபடியும் ஒரு விக்கா மாற்றி கீழே வந்து இழுத்துருவாங்களா அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. மேக்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ், சாரி நேற்று வந்து வீடியோ போட முடியல, ரொம்ப மன்னிச்சிடுங்க. ஸோ கொஞ்சம் நிறையா வேலை இருந்தது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. அப்புறமா முந்தா நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா மேக்டி இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இருக்குன்ட்டு அந்த கிராஸ் ஓவர் இப்போ தான் ஆகிருக்கு மேக்டியில். ஸோ இது வந்து படி வந்து மேலே போகுமா இல்லை மேக்டி வந்து இன்வாலிடேட் பண்ணி பிட்காயின் வந்து மூவ் ஆகுமா பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ட் அதாவது ஓவர் பாட் ரீஜன் வந்து போயிடுச்சு. சாரி, ஸோ 4 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட், ஒன் டேலையும் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட். ஸோ ஸ்டோகாஸ்டிக் RSI உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ளே அவுட் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஓவர் பாட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் கொஞ்சம் ஓவர் பாட் போகலாம், பட் அப்படியே போயிட்டே இருக்குன்னு வந்து கண்டிப்பாக நினைக்காதீங்க. அது திரும்பி ரிவர்சல் வந்து ஆகி ஆகும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக இப்போ தெரிய வருது. ஸோ இதே மாதிரி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா க்ரீனாக வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு 41,650 ஆமாம் 41,560 ஓகேங்களா, சாரி 41,560 கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வீக்லியில் ஆல்ரெடி சப்ளை ஜோன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டி வந்து ரிஜெக்ஷன் காட்டிட்டு இருக்கு பிட்காயின். ஸோ இட் இஸ் நாட் அ குட் சைன் சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்லி கேண்டல் வந்து இன்னொரு 3 நாள் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ 31st க்ளோஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அந்த கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மந்த்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ க்ரீனாக தான் தெரிய வருது. பட் அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா மேலேயும் பாடி இல்லை, கீழே பாடி இல்லை, சென்டரில் சிட்டூன்னு ஒரு பாடி இருக்கு. ஸோ விச் இஸ் அ டோஜி இல்லைங்களா. ஸோ அந்த டோஜி வந்து சப்ளைல கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எப்படி வந்து க்ளோஸ் ஆகும் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2-3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜியா தெரிஞ்சிருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனான டோஜியா தெரியுது. ஸோ பார்க்கலாம். ரெட்டாக வந்து மாறிச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது மார்க்கெட் மந்த்லியில். நம்ம டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு வந்து மேலே போகிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ரைசிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சு, அப்புறமா ரைசிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புல் ஃபிளாக் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதால பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ்ல அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் தே ஆர் பம்பிங் ஓகேங்களா. பம்ப் ஆகலன்னு சொல்ல முடியாது, பட் பம்பிங். பட் டாமினன்ஸ் வந்து இதே ஆல்ட் காயின் அதாவது பிட்காயின் வந்து இதே மாதிரி ஸ்டேபிளோ இல்லை மேலே வந்து பம்ப் ஆரம்பிச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலி பம்ப் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. பட் அது இன்ன வரைக்கும் ஆகலை. ஸோ அது பார்க்கலாம் எப்படி ஆகுது. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாங்கி ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் வந்து வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. இன்னைக்கு வாங்கி 2 நாள் இல்லை 3 நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல்பிங்கான ப்ராஃபிட் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதை ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு. அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறமா ரிபப்ளிக் டே ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $19 per month. ஸோ அது வந்து நான் வந்து ஆல்ரெடி டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு தர மாட்டாங்க. மினிமம் நீங்க ஏதாவது ஒரு சேனல்ல வந்து ஜாயின் பண்ண விரும்பினாலும் சிக்னல் ஃபேமிலிக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் தான் தருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து பொறுத்துன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100, 500 ஸோ இந்த மாதிரி வந்து டாலர்ஸ் எடுப்பாங்க. பட் நம்ம ஃபேமிலிக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஆகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் $25 நார்மல் டேஸ்ல ஆஃபர் இப்போ பார்த்தீங்கன்னா $19 இது யார் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும் தான் இந்த ஆஃபர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்பாட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸ்பாட் காயின்ஸு ஸ்பாட்ல நீங்கள் வாங்க விரும்பி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் தான் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ லிவரேஜ் அப்புறமா எப்போ வந்து க்ரீடி மோஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ க்ரீட் இல்லாமல் பேஷண்டாக இருந்தாவே. பட் இந்த ஸ்கேல்பிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேஷன்ஸ் தேவையில்லை, கொஞ்சம் பேஷன்ஸ் இருந்தாவே போதும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் $1.58 trillion கிட்ட இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வால்யூம் இல்லை, மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேசுறதுக்கு இல்லை. ஆல்கோட மார்க்கெட் கேப் கூட பார்த்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசுறதுக்கு இல்லை. ஸோ $754 million கிட்ட இருக்குன்னு சாரி $1 billion கிட்ட. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் பார்க்கும்போது அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரணம்னு சொல்லலாம் பிட்காயின் வந்து மோஸ்ட்டாக டம்ப் ஆக. ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே எங்கேருந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சாங்க தட் வில் பி இன்வெஸ்ட் ஃபார் த கிரிப்டோ மார்க்கெட் இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து திரும்பி 40, 38, 30 அதாவது 40, 39, 38 வந்து வரலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அதை போய் பேச போகிறோம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நியூட்ரலிஷ் ஃபண்டிங் ரேட்ஸ் தான் இருக்குது. ஸோ சில எக்ஸ்சேஞ்ச் ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருக்குது, பட் அது வந்து அஃபெக்ட் ஆகாது மார்க்கெட்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விடிட்டி மெயினாக பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி வந்து பார்க்கும்போது 42,300 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக கிராப் பண்ணிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 42,800 கிட்ட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து போயிடுச்சு. ஸோ மேலே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லிக்விடிட்டி தெரிய மாட்டேங்குது. ஸோ பிரைட் yellow லைன்ஸ் வந்து இல்லை, பட் கீழே பார்த்தீங்கன்னா அதிகமான பிரைட் yellow லைன்ஸாக தெரிய வருது, விச் இஸ் லிக்விடிட்டி பைலிங் அப் அட் த பாட்டம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 41,500, 41,700. ஸோ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கு. அப்புறமா வீக்லியில் பார்க்கும்போது மேலே கீழே ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் கிராப் பண்ண போகும் அது இந்த மோஸ்ட்டாக இந்த மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் பொறுத்து தான் இருக்குது அப்படி தான் சொல்லலாம். அப்புறமா இன்னைக்கு சண்டே வேற. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா ஹைலி மேனிபுலேட்டிவான ஒரு டே வந்து சொல்லலாம். ஸோ மண்டே க்ளோசிங்காக வந்து ஏதாவது ஆட்டை காட்டலாம் புல்ஸ் பேர்ஸ். ஸோ அந்த 5 மணி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
சில கிரிப்டோ நியூஸ் பார்க்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்குல இருந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து மறுபடியும் பிட்காயினோட ETF ஆட்ஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டேல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேன்கார்டு எதுக்காக பிட்காயினோட ஸ்பாட் ETF வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபியூச்சர்ஸ் ETF ஸ்பாட் ETF ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்கன்னு காரணம் கேட்டும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு இம்மெச்சூரான ஆசெட் கிளாஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடையாது, இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா தூக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் பிட்காயின் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட அதாவது டெக்னாலஜி எப்படி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ யாராருக்கு வந்து இதை பற்றி தெரியலையோ அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. பட் யாராருக்கு தெரியுமோ தே சே திஸ் இஸ் த ஃபியூச்சர். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சரி மேக்டெக் தமிழ்ல இருக்க ஜாப்லாம் உங்களுக்கு பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.